வணக்கம் ஆச்சாரியஜி. இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் உயிர் வாழற முறையையே நீங்க மாத்திட்டீங்க. என் சகோதரி, என்னோட நண்பர்கள்னு எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஒரு பெரிய மாற்றத்த கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நீங்க பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னீங்க. யாரையாவது சார்ந்து வாழ்றதுல ஒரு சிறுமை இருக்குன்னு சொன்னீங்க. இந்தியாவுல பிறந்து வளர்ந்த பெண்களுக்கு, அதுலயும் என்னுடைய பூர்வீகம் உத்தரப்பிரதேசம், வாரணாசி. நான் வளர்ந்த அந்த சூழல் எப்படின்னா, எல்லாமே மத்தவங்கள சார்ந்து தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் ஸ்காட்லாந்துல பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். சிமுலேஷன் அண்ட் மாடலிங்ல ரிசர்ச் பண்றேன். ஆனா இது மட்டும் போதாது. இது ஏதோ உண்மையான விஷயமா தெரியல. அடிக்கடி எங்க வீட்ல இருந்து கால் வரும். ஏதாவது உருப்படியா நிஜமான வேலைய செய்யும்பாங்க. அவங்க சொல்ல வர்ற அந்த உருப்படியான விஷயம் என்னன்னா, கல்யாணம் பண்ணிக்கோ. இல்ல அது சம்பந்தப்பட்ட எதையாவது செய்ங்கிறது தான். அப்போ மத்தவங்கள சார்ந்து வாழ்றதுல ஒரு சிறுமை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா எங்கள சின்ன வயசுல இருந்தே அதுக்கு தானே தயார் பண்றாங்க. நிப்பாட்டாம தொடர்ந்து அதுக்காகவே எங்கள பழக்கப்படுத்தும்போது, அந்த சூழல்ல இருக்கிற எங்களுக்கு இந்த சிறுமை பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா சார்? ப்ளீஸ். தேங்க் யூ. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இங்கே நம்முடைய தேர்வு தான் எல்லாத்தையும் விட மேலானது. நாம் என்ன வனைபவர் செய்கிற மண்பானைகளா? யாரோ வந்து நம்மளை தயார் பண்ணுறதுக்கு. யார் நம்மளை தயார் பண்ண முடியும்? யார் நம்மளை செதுக்க முடியும்? யார் நம்மளை உருவாக்க முடியும்? யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கு? வாழ்க்கைங்கிறது நம்மளோட சுய அதிகாரம் கொண்ட விருப்பம். யாராவது உங்கள் மேலே ஒரு அதிகாரத்தை செலுத்துகிற மாதிரி தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் தான் அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக அது முழுக்க நம்மளோட சொந்த விருப்பம் தான். அந்த மனுஷனுக்கு பவரை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்துருக்கீங்க. அப்புறம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு ஒரு அதிகாரத்தை அந்த மனுஷன்கிட்ட கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக பதிலுக்கு அந்த மனுஷன் உங்களுக்கு ஏதோ ஒன்று தர்றாருன்னு அர்த்தம். ஏன்னா இந்த ஈகோ ஒரு வியாபாரி. அதனால் யாராலையும் உங்களை எதுக்காகவும் தயார் பண்ண முடியாது. அப்படி யாராவது பண்ணுறாங்கன்னா அது நம்ம சுதந்திரத்தின் விதிக்கு எதிரானது. அதுவும் நீங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களோட குழந்தை பருவம் எங்கே கழிஞ்சதுங்கிறதோ, இல்லை அப்போதைய சூழ்நிலைகள் எந்த அளவுக்கு மோசமாக இருந்ததுங்கிறதோ அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. நம்ம வாழ்கிறது இந்த குறிப்பிட்ட நிமிஷத்தில் தான். அதனால் இந்த தருணத்தில் கடந்த காலத்தோட பாரத்தையோ இல்லை அந்த சுமைகளையோ சுமந்துட்டு இருக்கணுங்கிற எந்த கட்டாயமும் இல்லை. இல்லையா? சில விஷயங்கள் சில இடங்களோடவே முடிஞ்சிட வேண்டியது, காலத்தோட முடிய வேண்டியது. அந்த பகுதிங்கிறது அது நம்மளை விட்டு ரொம்ப தூரம் பறந்து போயாச்சு. அந்த யுகத்தை நம்ம அங்கேயே விட்டாச்சு. அங்கே எந்த தேவையும் இல்லை. அங்கே கண்டிப்பாக எந்த ஒரு தேவையும் இல்லை. அங்கே ஒரு பயிற்சி இருக்கலாம், இல்லை ஒரு பரிமாற்றம் இருக்கலாம். அங்கே ஒரு விதமான மேலோட்டமான பரிமாற்றம் முறை கூட இருக்கலாம். ஆனால் அங்கே உண்மையான தேவை எதுவுமே இல்லை. நான் தேவை அப்படின்னு சொல்லும்போது எதை சொல்கிறேன்னா, உங்களால் எதை ஒருபோதும் தவிர்க்கவே முடியாதோ அதைத்தான் சொல்கிறேன். உங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அங்கே கண்டிப்பாக உங்களோட விருப்பம் இருக்குன்னு தான் அர்த்தம், இல்லையா? அது உங்களோட முடிவாக இருக்கும்போது அதை தாராளமாக மாற்றிக்கவும் முடியும். அப்போ இது ரொம்ப உணர்வு பூர்வமான விஷயம்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம குழந்தைகளா இருந்தப்ப உருவான அந்த உணர்வு ரீதியான பிணைப்புகள் பத்தி நான் சொல்றேன். ஆனா சார், மத்தவங்கள சார்ந்து இருக்கிறதுல கண்ணியக்குறைவு இருக்குன்னு ஏன் சொன்னீங்க? அங்க என்ன இருக்கு? இந்த விஷயத்தில் வேதாந்தம் ரொம்ப ரொம்ப தெளிவாக ஒரு அறிவியல் பூர்வமான விளக்கத்தை தருது. நீங்கள் சுதந்திரமானவங்க, அதுதான் உங்களோட இயல்பு. நீங்கள் யாருங்கிறதே அதுதான். அந்த சுதந்திரத்தை தவிர அதை விட குறைவாக நீங்கள் எதை உணர்ந்தாலும் அது உங்களோட இருப்புக்கே ஒரு இழிவு. அதனால தான் அது கண்ணியமற்றதாக கருதப்படுது. உங்களால் சுதந்திரம் இல்லாமல் இருக்கவே முடியாது. அப்படியே அந்த சுதந்திரம் இல்லாமல் இருக்கணும்னு நீங்கள் முடிவெடுத்தாலும் அந்த முடிவு கூடவே துயரத்தையும் கூட்டிக்கிட்டு வரும். உங்களோட இருப்பே அந்த சுதந்திரம் இல்லாத நிலைக்கு எதிரானது. அது உங்களை அறியாமலேயே அதை எதிர்த்து போராடும். நீங்கள் சுதந்திரம் இல்லாத நிலையை தேர்ந்தெடுத்துக்கலாம்.
உங்களோட சுதந்திரத்தை நீங்கள் ஒரு பொருளாக நினச்சி பரிமாறிக்கலாம். ஆனால் அந்த முடிவோடவே துயரமும் வரும். நீங்கள் எதை உணர்வு ரீதியான பிணைப்பு இல்லைன்னா உணர்வு ரீதியான பயிற்சி அப்படின்னு சொல்கிறீங்களோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அது உங்களையே நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எல்லாமே அதில் நிறைய விஷயங்கள் வெறும் வெறும் உடல் சார்ந்த மிச்சங்கள் தான். நம்ம அதை ஒழுங்காக ஆராய்ந்து பார்க்காததாலேயே இதெல்லாம் சும்மா அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. அதில் நிறைய விஷயங்கள் வெறும் கற்பனையான கதை கட்டல்கள் தான். நாம் நமக்கே சில கதைகளை சொல்லிக்கிறோம். ஹிந்தி சினிமாவில் வர்ற மாதிரி. அப்புறம் அந்த கதைகளை நம்ம அப்படியே நம்பவும் ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் அந்த கதைகள் உண்மையா இல்லையான்னு என்னைக்காவது நம்ம பரிசோதித்து பார்த்துருக்கோமா? இல்லை அதை உறுதிப்படுத்தவோ இல்லை ஆராய்ந்து தான் பார்த்துருக்கோமா? அதுக்கு நம்ம கவலைப்படுறதே இல்லை. நம்ம அந்த கதைகளுக்குள்ளேயே வாழ்கிறோம். அந்த கதைகளுக்குன்னு ஒரு தனித்துவமான நிஜமான இருப்பு இருக்கிறதா நினச்சிக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்லுது, பெற்றவங்களுக்கு தன் குழந்தைகள் மேலே உயிரே இருக்குது அப்படின்னு. ஆனால் நிஜமாவே அப்படிதானா? அன்பு என்கிறது ஒரு புனிதமான சொல். ஒருத்தங்க வெறும் உடல் ரீதியாக ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுத்ததுனாலேயே அவங்களுக்கு அன்பு செலுத்துகிற தகுதி வந்துடுதுன்னு சொல்ல முடியாது. 10 லட்சத்தில் ஒரு பெற்றோர் கூட நிஜமாக தன் குழந்தைகளை நேசிக்கிறது இல்லை. அன்புங்கிறது வெறும் இந்த உடல் இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக அவ்வளோ சுலபமாக கிடைச்சிடுற ஒரு விஷயம் கிடையாது. எல்லாம் அர்த்தமற்ற உளறல்கள். மரியாதை, அன்பு, புனிதம், புரிதல் அப்படின்னு நம்ம எதை கொண்டாடுறோமோ அது எல்லாமே வெறும் வேஷங்கள் தான். ஒரு விதமான அழகான வார்த்தைகளோட போர்வையை போர்த்திக்கிட்டு கடந்து போயிட்டு இருக்கு. யாராவது ஒருத்தங்க ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப உறுதியோட சொல்கிறாங்கங்கிற காரணத்துக்காக அவங்களுக்கு தான் எதை பற்றி பேசுகிறோன்னு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் இல்லை. அது இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற எனக்கும் பொருந்தும். சினிமாவில் வர்ற சில பாத்திரங்கள் சுத்தமான முட்டாள்தனமான வசனங்களை கூட அவ்வளோ உறுதியோடு பேசுவாங்க. அவங்களோட அந்த கம்பீரமான குரலும் அந்த பேச்சோட கனமும் உங்களை அப்படியே மிரள வைக்கும். ஏதோ ஒரு குடும்ப படத்தில் அமிதாப் பச்சன் அப்படி தொடர்ச்சியாக ஏதோ ஒரு அர்த்தமற்ற உளறலை உதிர்த்துக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு வட இந்திய குடும்ப தலைவருக்கும் அவர் தான் லட்சிய பிம்பம். அவரை போலவே இருக்கணும்னு தான் அவங்க ஆசைப்படுறாங்க. யாரோ ஒருத்தர் அவரோட அதிகாரத்தை யாராலையும் கேள்வி கேட்க முடியாது. 5 தலைமுறையாக அவங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த பரம்பரை நாற்காலியிலிருந்து அப்படியே எழுந்து நின்று ஏதோ ஒரு வேத சத்தியத்தை சொல்லுவார். அதை கேட்டதும் அந்த மனைவியும் குழந்தைகளும் குறிப்பாக அந்த மருமகள்களும் அந்த தெய்வ வாக்கே வந்துட்டதா நினச்சி அவரோட காலில் விழுந்து புரளுவாங்க. நிஜம்தானே? இதை பார்க்கும்போது நீங்கள் அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறீங்க இல்லையா? நிஜமாவே இதில் வருத்தமான விஷயம் என்னன்னா, எங்கள் அப்பாவையும் சேர்த்து தான் இதை சொல்கிறேன். அவர் ரொம்ப படித்தவர், ஒரு ஐடி பட்டதாரி வேற. ஆனால் அந்த படிப்பெல்லாம் இப்போ எங்கே போச்சுன்னே எனக்கு தெரியல. அவங்க உலகத்தையே சுற்றி பார்த்துருக்காங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்காங்க. நாங்கள் குழந்தையா இருந்தப்ப அவங்களுக்கு இந்த மேற்கத்திய உலகம் ரொம்ப அழகாக தெரிஞ்சது. எங்களை ரொம்ப வலிமையானவங்களாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு எங்களை எல்லா விளையாட்டுலையும் சேர்த்து விட்டாங்க. ஆனால் இப்போ இதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு நாம் அவருக்கு புரிய வைக்க முயற்சி செஞ்சால் உடனே, நீ இதெல்லாம் மேற்கத்திய நாடுகள் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இருக்கணும், நீ ரொம்ப தன்னிச்சையாக மாறிட்டு இருக்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம், ஒரு தனி மனிதன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கூட தெரிஞ்சுக்காம அதை குத்தி காட்டுவாங்க. அந்த தனி மனிதன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கூட தெரிஞ்சுக்காமலேயே இல்லையா இதைத்தான் வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்க்காம அப்படியே வாழ்கிறதுன்னு சொல்கிறோம். வாழ்க்கை, அன்பு, அழகு, அப்புறம் இந்த கிழக்கு மேற்கு இதையெல்லாம் பற்றி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம இந்த வார்த்தைகளை ஏதோ விளையாட்டு பொருட்கள் மாதிரி பயன்படுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை எல்லாம் நாமளே கண்டுபிடிச்சது மாதிரியும் சொந்தக்காரங்க மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த வார்த்தைகளோட அர்த்தம் நமக்கு தெளிவாக தெரிஞ்ச மாதிரி நினைக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தைகளுக்கு உண்மையிலேயே என்ன அர்த்தம்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் முழுமையான வாக்கியங்கள், ஏன்
நம்ம வாழ்க்கையோட அடித்தளமே இந்த வார்த்தைகள் தான். நன்றி சார். நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளவுதான்.